Friends, நம்ம இப்ப பயிற்சி 1.2ல மூணாவது சம் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா r என்ற உறவு எப்படி கொடுத்திருக்காங்க? s, y என்ற வரிசை ஜோடி இருக்கும். such that y equal to x plus 3, s belongs to 0, 1, 2, 3, 4, 5 சொல்லி உறவு கொடுத்திருக்காங்க என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. அதாவது கண்டறிகன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. உறவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x, yன்னு சொல்லி இருக்கும். முதல் கணக்கு அப்படியே எழுதிக்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆறுங்கிற உறவு s, yன்னு சொல்லி வரிசை ஜோடிகளாக இருக்கும். அதில் எக்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த நம்பர்லாம் இருக்கும்னா 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஒய் எப்படி இருக்கும்னா எக்ஸ் 0ன்னு எடுத்தோம்னா 0வோட 3 கூட்டணும், அதுதான் ஒய் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும். முதல் வரிசை ஜோடி கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to 0, 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க ஒவ்வொரு நம்பருமே எடுத்து செய்யணும். எக்ஸுங்கிறது 0வாக இருந்துச்சுன்னா ஒய் எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 3, அப்போனா 0 ப்ளஸ் 3 சொல்லி கிடைக்கும். எக்ஸுங்கிறது 1 இருந்துச்சுன்னா ஒய் எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 3னா 1 ப்ளஸ் 3, அப்போனா 4 சொல்லி கிடைக்கும். எக்ஸுங்கிறது 2 இருந்துச்சுன்னா ஒய்ங்க என்ன இருக்கும்? 2 ப்ளஸ் 3, 5. எக்ஸுங்கிறது 3 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 3 ப்ளஸ் 3, 6ன்னு சொல்லியிருக்கும். எக்ஸுங்கிறது 4 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 4ஓட 3 கூட்டணும், 7. ஆன்சர் 7 கிடைக்கும். எக்ஸுங்கிறது 5 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 5 ப்ளஸ் 3, 8ன்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸ் எது வரைக்கும் இருக்குது? 5 வரைக்கும் தான் இருக்குது. அதனால நம்ம 5 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆறுங்கிற உறவை எழுதிடுவோம். எக்ஸ் 0 வந்துச்சுன்னா ஒய் 3, 0, 3. அடுத்து எக்ஸ் 1 இருந்துச்சுன்னா ஒய் 4, 1, 4. அதே மாதிரி எக்ஸ் 2 இருந்துச்சுன்னா ஒய் என்னது? 5. அதே மாதிரி எக்ஸ் 3 இருந்துச்சுன்னா ஒய் 6. அதே மாதிரி எக்ஸ் 4 இருந்துச்சுன்னா ஒய் 7. அதே மாதிரி எக்ஸ் 5 இருந்துச்சுன்னா ஒய் 8. இதில் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பட்டியல் முறையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மதிப்பகத்தை. இதெல்லாமே வரிசை ஜோடி. இந்த வரிசை ஜோடியில் முதல் உறுப்பு இருக்குதுல்ல, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இது 5 இருக்குது. எல்லாமே மதிப்பகம். எழுதியாச்சு. வீச்சகம் என்னன்னா இந்த வரிசை ஜோடி இருக்கா, இந்த வரிசை ஜோடியில் இருக்க 2வது நம்பர் என்ன இருக்குது? இதில் 3 இருக்குது, இதில் என்ன இருக்குது? 4 இருக்குது, இதில் என்ன இருக்குது? 5 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 7, இதில் 8. எல்லாமே வீச்சகம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.